ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய அப்கமிங் ப்ராஜெக்ட் அவுட்டர் ரிங் ரோடு பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜேர்னி பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா தென்காசி ஆசாத் நகர்லேருந்து இளஞ்சி ரதி மஹால் வரைக்கும் அவுட்டர் ரிங் ரோடாக கனெக்ட் ஆகுது. இது எந்தெந்த ஏரியாலாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஆசாத் நகர், அது போக ஆயிரப்பேரி, அதுக்கப்புறம் தென்காசி டு குற்றாலம் மெயின் ரோடு, அதுக்கப்புறம் தென்காசி டு செங்கோட்டை மெயின் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்காசி, அதுக்கப்புறம் இளஞ்சியோட இந்த ப்ராஜெக்ட் முடியுது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்டு. இப்போ வேலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்குது. ஒன் பார்ட் போட்டுட்டாங்க கம்ப்ளீட்டாக, மண்ணெல்லாம் விரித்து அதுக்கு இதே மாதிரி செட்டப் பண்ணி, அதாவது குற்றாலம் தென்காசி மெயின் ரோட்டில் இருந்து டுவர்ட்ஸ் இளஞ்சி வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மண் விரித்து போட்டுட்டாங்க. இதுக்கு ஊடையில் சின்ன சின்ன பாலங்கள் அது மட்டும் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி கம்ப்ளீட்டாக மண்ணெல்லாம் விரிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோடு வர்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் குற்றாலம் சீசனுக்கு ஹெவி டிராஃபிக் ஆகுது. அந்த டிராஃபிக்னால் லோக்கல் பார்ட்டிஸும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியலை பஜாருக்கு. ஸோ எல்லா வண்டிகளுமே பார்த்திங்கன்னா பஜார் அதிலேருந்து தான் குற்றாலத்துக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதனால் பெரிய ஒரு அசௌகரியம் ஏற்படுது. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட ஆம்புலன்ஸுக்கு கூட வழி இல்லாத லெவலுக்கு ரொம்ப கூட்டமாகிடுது. டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால இந்த டைம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றதுனால நம்மளுக்கு டிராஃபிக் அதிகமாகுது. அதனால் சிட்டியும் இதையும் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த ரோடு வர்றதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு போகக்கூடியவங்க, இல்லை மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகக்கூடியவங்க, எனக்கு சிட்டிக்குள்ளே வர வேண்டாம், நான் ஸ்ட்ரைட்டாகவே மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ தான் போகிறேன் அப்படின்னா, இந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பைபாஸ் பண்ணி போயிடலாம். அன்வான்டாக சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய 4 சிக்னல்ஸில் நின்று அந்த டிராஃபிக்குள்ளே வரணுங்கிற அவசியம் இல்லை. சிட்டிக்குள்ளே வர்றவங்க ஆட்டோமேட்டிக்காக சிட்டிக்குள்ளே அதில் வந்துக்கலாம். ஸோ இந்த ரோடு உண்மையாலே ஒரு 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 நல்ல ப்ராஜெக்ட்டு. ரொம்ப வருஷமாக தென்காசி மக்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ராஜெக்ட்டு. தள்ளி போய் ஃபைனலாக இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோடு கம்ப்ளீட்டாக வேலை நடந்துகிட்ருக்குது. பிடபிள்யூடியும் சரி, நேஷ்னல் ஹைவேவும் சரி, எல்லோரும் கம்ப்ளீட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது ஆக்சுவலாக. அதை மாதிரி இங்கே சின்ன சின்ன ஜங்ஷன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடியதில் ரவுண்டானா வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. 5 ரவுண்டானா வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று ஆசாத் நகரில் வரக்கூடிய ஒரு ரவுண்டானா, இன்னொன்று சுபாஷ் ஸ்கூல் பக்கத்தில் ஆயிரப்பேரி ரோட்டில் வரக்கூடிய 2வது ரவுண்டானா, 3வது பார்த்திங்கன்னா தென்காசி டு குற்றாலம் மெயின் ரோட்டில் ஹுண்டாய் ஷோரூம் பக்கத்தில் ஒரு ரவுண்டானா, 4வதாக பார்த்திங்கன்னா தென்காசி டு செங்கோட்டை போகிற வழியில் உள்ள ரோட்டில் சாமில் பக்கத்தில் ஒரு பெரிய ரவுண்டானா, அண்ட் 5வது பார்த்திங்கன்னா ரதி மஹால் பக்கத்தில் ஒரு ரவுண்டானா. 5 ஜங்ஷன்லேயே 5 ரவுண்டானா வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பிளான் கேட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரோடு வர்றதுனால உண்மையாலே நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ டிராஃபிக் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி சிட்டிக்குள்ளே வர்றவங்க தேவைன்னா வந்துக்கலாம், தேவையில்லாதவங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதோட ப்ராஜெக்டோட ப்ரொஜெக்ஷனே அதுதான். ஸோ மெயின் தீமாகவே அதுதான் எடுத்துருக்குறாங்க. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா இதில் இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் இந்த வேலைகள் எல்லாம் வேகமாக நடந்துகிட்ருக்குது. இந்த ரோடு 80 ஃபீட் ரோடாக வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஹைவேஸ்க்கு கீழே வருது. ஸோ இந்த ரோடோட கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஆசாத் நகர்லேருந்து திருநெல்வேலிக்கு ஹைவேஸ் போட்டுட்டாங்க. ஸோ அந்த ரோடு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கோகுலம் காலனி முன்னாடி ஸ்டாப் ஆகிருக்குது. திருநெல்வேலி அவுட்டரில் ஆரம்பிக்கிற ரோடு கோகுலம் காலனியோட இதில் நிற்கிது. ஸோ அங்கேருந்து இதை ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஜாயின் பண்ணி வர்றதுனால ஸோ டைரெக்டாக நீங்கள் மதுரைக்கு போகிறதுக்கு குத்துக்கல் வலசை ரோடை நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோடு எக்ஸாக்டாக உள்ள வரைக்கும் இந்த மாதிரி மண் விரிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக மண் விரித்து அந்த யானை பாலத்துக்கு போகக்கூடிய தண்ணி போகிற ஓடை வரைக்கும் கொண்டு இந்த சைடில் நிப்பாட்டியிருக்கிறாங்க.
அதே மாதிரி அந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் நிப்பாட்டியிருக்கிறாங்க. ஸோ இதை ஜாயின் பண்ணக்கூடிய பாலம் வேலைகள்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. கோயிங் ஃபார்வர்டு அந்த பாலம் வேலைகளும் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஊடையில் கட்டுற தூண்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பில்லர் மாதிரி கட்டுறாங்க. என்னத்துக்காகன்னு கேட்டிங்கன்னா ரோடை வந்து ஹைட் ஆக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் போகிறதுனால நாளைக்கு வந்து ரோடு வந்து எக்கார்ந்து கொண்டும் வேவ்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால, டிரைவிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுனால இந்த இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ கொஞ்சம் ரோட் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 12 feet ஹைட் ஆக்குறாங்க. ஹைட் ஆக்கி தான் கொண்டு வரதா சொன்னாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்டதில் நம்மளுக்கு தகவல் கிடச்சிது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரோடு வர்றதுனால தென்காசி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த ரோடு வந்ததுனால உங்களுக்கு சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஊர் வந்து இன்னும் பெருசாகுது. ஏற்கனவே இப்போ நம்ம தென்காசி வந்து சமீபத்தில் தான் வந்து டிஸ்ட்ரிக் ஆகிருக்குது. ஸோ தென்காசி டிஸ்ட்ரிக்னு தனி மாவட்டம் நம்மளுக்கு வந்துருச்சு. அது மாதிரி அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆச்சு அப்படின்னா சிட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாகும். சிட்டி இன்னும் பெருசாகிறதுனால நம்மளுக்கு நிறைய பிஸ்னஸ்களும் சரி, நிறைய தொழிற்சாலைகளும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் வளரும். இதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்துலேருந்து எல்லாமே கிளியர் ஆகும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ பல விதத்தில் இந்த ரோடு வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் தான் இந்த ரோடு அமைஞ்சிருக்குது. ஸோ உண்மையாலே இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். எஸ்பெஷலி இந்த ரோடை வந்து திருநெல்வேலி ரோட்டோடு போய் கனெக்ட் பண்ணி இந்த ரோட்டில் எப்போ கார் ஓட போகுது, வண்டிகள் ஓட போகுது அப்படிங்கிறத தென்காசி மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஸோ வெகு விரைவில் அந்த எண்ணம் வந்து பலிக்க போகுது அப்படிங்கிறது, எண்ணம் வந்து நம்மளுக்கு நிறைவேற போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி இப்போது இதில் பார்த்திங்கன்னா உள்ள வேலைகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த மரங்களில் இருக்கக்கூடிய எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் பெயிண்ட் அடித்த இடங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரோடு வந்துடும். ஸோ ரோடு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கையுடன் கூடிய ஒரு சாலையாக வந்து இது வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்ல சீனரிஸோடு சேர்ந்த இடமா இருக்கும் இது உங்களுக்கு. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது போல் நம்மளோட ஊர் வந்து இப்போ தான் தனி மாவட்டம் பெற்றிருக்கு. அப்படிங்கும்போது இன்னோட ஊர் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் வந்து சிட்டி வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதனால் வந்து நிறைய பேர் நம்ம ஊருக்கு வந்து குடிபெயர்வாங்க. ஸோ இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இடங்கள் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ எந்த விதத்துலேயும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ராஜெக்ட் தான் கண்டிப்பாக. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்ச லெவலுக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஊரில் இப்படி ஒரு ரோடு வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு எவ்ரி வீக் நான் இந்த இடத்த பற்றின அப்டேட் உங்களுக்கு நான் தரேன். ஸோ வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது எந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் கிடையாது. ஸோ எங்கள் ஊர் டெவலப் ஆகுது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.